திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் இளையராஜா. மாவட்ட ஆட்சியரினுடைய இந்த அறிவிப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து மே மாதம் 11ஆம் தேதி இரவு 8:45 மணிக்கு தொடங்கி மறுநாள் 12ஆம் தேதி இரவு 10:45 மணி வரை கிரிவலம் வர உகந்த நேரம் என நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டு, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் திருவண்ணாமலை ராஜகோபுரம், மாடவீதி, கிரிவல பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டார். தொடர்ந்து ராஜகோபுரம் அருகே வைக்கப்பட்டுள்ள சாலையோர கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் போலி நெய் தீபம் விற்கக்கூடாது என்றும் கற்பூரம் விற்கவும் ஏற்றவும் தடை விதித்தார். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர் போலி நெய் தீபம் அனைத்தையும் பறிமுதல் செய்யவும் அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து மாடவீதியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்யும் அனைத்து இடங்களிலும் நேர்பந்தல்கள் அமைக்கவும், தேவைப்படும் இடங்களில் அடிப்படை வசதியான குடிநீர் மற்றும் கழிப்பிடங்களை அமைக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து கிரிவல பாதையில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வருகின்ற சித்ரா பௌர்ணமி என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் மேற்கொள்ள உள்ளதால் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து இடங்களிலும் தேவைப்படும் அளவிற்கு குடிநீர் வசதியும் கழிப்பிட வசதியும் ஏற்படுத்தி செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து 9 சாலைகளை இணைக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் 20 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ரயில்வே துறை சார்பில் சிறப்பு ரயில்களை இயக்கப்படும் எனவும் தெரிவித்த அவர், அண்ணாமலையார் திருக்கோயில் கிரிவலை பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இதய மருத்துவருடன் கூடிய மருத்துவ குழு மற்றும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முறையாக அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும், அவ்வாறு அன்னதானம் வழங்குபவர்கள் தரமான உணவுகளை கொண்டு முறையாக வழங்க வேண்டும் என்றும், இல்லையேல் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி தினத்தன்று கற்பூரம் ஏற்றவும் போலி நெய் தீபம் ஏற்றவும் தடை விதித்த அவர், வழக்கம் போல் இந்த ஆண்டும் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படும் என பகிரங்கமாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். திவ்யா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.